கர்த்தருக்கு சோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 75ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 75ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதில் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார்: தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லி இப்படியாக சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், என்றென்றைக்கு மீறி செய்யக்கூடிய நியாயாதிபதி. அப்போ அநேகருக்கு என்ன பண்ணுறார்? மாம்சத்திலே நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அநேகருக்கு என்ன தீர்ப்பு? நீ எதில் நியாய தீர்ப்பு உண்டு? ஆவியில் நியாய தீர்ப்பு. அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிந்து போன பின்பு அவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய நியாய தீர்ப்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவ சிங்காசனத்தில், அந்த வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய சித்தத்தை செய்தவங்களை வலது பக்கம் பூரமாக கூட்டி சேர்ப்பார். அவருக்கு விரோதமாக காணப்பட்டவங்களாம் இடதுபுறமாக நிற்பாங்க. அப்போ அவங்களாம் நித்திய ஆக்கினைக்கு போவாங்க. அவருக்கு தேவனுக்கு பிரியமான செய்தவங்கெல்லாம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பாங்க. அப்படியாக அவர் நியாயம் செய்யக்கூடிய நியாயாதிபதியாக இருக்கிறார். அதுதான் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார்: தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் தான். நம்மளை தாழ்த்தி வைத்தாலும் அவர் தான், நம்மளை உயர்த்தி வைத்தாலும் அவர் தான். அவரால் தான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் செய்ய முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் தோல்வி, கஷ்டங்கள், பிரச்சனை வந்து கொண்டு இருந்தாலும் தேவன் தான் அவங்களை என்ன பண்ணுறாரு? அது போன்ற பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவங்களுக்கு அப்படியாக ஒரு பயிற்சியெல்லாம் கொடுத்து அப்படியாக என்ன பண்ணுறாங்க? அவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அவர்களை ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த, உயர்த்த விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இப்போ எது எது இல்லாமல் காணப்படுகிறது? அனுபவங்கள் இல்லாமல் காணப்படும். அப்போ ஒரு சில அனுபவங்களை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது பின்வரும் நாட்களில் அவங்களுக்கு அது என்ன எப்படி காணப்படும்? பிரயோஜனமாக காணப்படும். அவங்க ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சிலரை தாழ்த்தி வைப்பார். அவங்களை தாழ்த்தி தாழ்த்தி நடத்தி கொண்டே இருப்பார். ஒரு சிலரை நல்லா மேன்மையாக வைத்து நடத்தி கொண்டே இருப்பார். இப்படி ஆவிக்குரிய பாதையில் அநேகருக்கு ஆண்டவர் எப்படி காணப்படுறாரு? பலவிதமாக காணப்படுவார். பலருக்கும் பலவிதமாக காணப்படுவார். ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பலவிதமான வழிநடத்துதல் இருக்கும். ஒவ்வொருத்தரை ஒரு மாதிரி நடத்துவார், இன்னொருத்தர் இன்னொரு விதமாக நடத்துவார். இப்படியாக பலவிதமாக அவர் நடத்தி அவர்களை உயர்த்தி வைக்கிறார். அநேகரை தாழ்த்தி வைக்கிறார். அநேகரை ஆசீர்வாதமாக நடத்துகிறார். அநேகரை ஒன்றும் இல்லாமல் நிலைமையிலும் அவங்களை ஆசீர்வாதமாக காணப்படத்தக்கதாக அவர்கள் நடத்தி கொண்டே இருப்பார். அப்போ தேவனுக்குள்ளே நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அதிசயமான, ஆச்சரியமான ஒரு ஜீவியமாக காணப்படுகிறது. அப்போ நாம் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை, சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். நம்மளை உயர்த்தி வைத்தாலும் அவர் தான், நம்மை தாழ்த்து வைத்தாலும் எல்லாமே அவர் தான். இது எல்லாம் அவர் என்ன பண்ணுறார்? நாம் எந்த நிலவரத்தில் தான் அவர் விட்டு கவனித்து கொண்டே இருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது: தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் உயர்த்தும் போதும் தாழ்த்தும் போதும் தேவனே நியாயாதிபதி என்று உணர்ந்து கொண்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே நாம் எப்போதும் அடங்கி இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானது செய்ய விரும்ப வேண்டும். அவர் சித்தத்தின் மத்தியில் மறைந்து வாழ நாம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் காணப்படும் போது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நியாயாதிபதியாக இருந்து நமக்கு என்ன பண்ணுவார்? நம்மை அவர் வலது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றி நாம் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள அவர் உதவி செய்வார். அப்போ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள தான் நம்மளை இங்கே என்ன பண்ணுறது? அவர் நம்மை தாழ்த்துவது, உயர்த்துவது எல்லாம். அதனால் அந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கை அவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்போது அவர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் நியாயாதிபதியாக இருக்கிறீரப்பா. நீரே எங்களை தாழ்த்துகிறீர், நீரே எங்களை உயர்த்துகிறீர். ஆண்டவர் எல்லாம் அது கரத்திலிருந்தே வருகிறதப்பா. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலை கூட ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.